இல்லாமலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நமது ஊரில் நமது குடும்பத்தில் மறைத்திருக்கின்ற இந்த தாயின் இறுதி சடங்கில் இருப்பதில் முழுமையாக நாம் இந்த நேரத்தில் அவர் தருவது சண்டைகள் புதிய பிரச்சனைகள் அவருடைய ஆன்ம சாந்தி அடைய வேண்டுமென்றால் நம்முடைய மனம் நிம்மதி அடைய கலக்கத்தால் சந்தலத்தால் குழப்பத்தால் இருக்கின்ற நம் மனம் ஒருமனப்படும் நல்ல மனதோடு பாவத்திற்கு மன்னிப்பு பெற்று சமாதானத்தோடு நம் தன்னையை என்ன செய்ய வேண்டும், நல்லடக்கம் செய்ய வேண்டும். அதில் குறிப்பாக பிள்ளைகள் அவர்கள்தான் இதில் பொருளாக முக்கியத்துவமாக இருந்து அவருக்கு நல்ல ஒரு அடக்க சடங்கை நிறைவேற்ற நாம் எல்லோரும் இணைந்து நம்முடைய பாவங்களுக்காக மனம் வரும் இவருடைய சிறு சிறு பாவங்கள் குற்றக்குறைகளுக்காக நாம் மன்றாட திருப்பலின் வழியாக இவர் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு மோட்சத்திற்கு செல்ல அது விசுவாசிகளாக இருக்கிற நம்முடைய கடமை. எனவே எல்லோரும் ஆலயத்திற்குள் வாருங்கள். வெளியில் யாரும் யாருக்கும் சண்டை போட்டுக்காதீங்க. வெளியிலேருந்து நம்ம பேசுறது அதனால் அண்ணன் சாமியங்கள் வருஷம் உள்ள வருஷம் சேர்த்து அண்ணன் சாமி எல்லாரும் அந்தோன் சாமி தான் எனக்கு கூட்டான். அவனே பிடிச்சிக்காம தெரியாது. நீ சொல்லி தான் அவன் முன்னாள் சேராக நீ தான் எல்லாருக்கும் உதாரணமாக எல்லாம் கூட அவ்வளோ. எனவே திருப்பலியை நான் பக்தியோடு இறைவனுக்கு கொடுத்து இப்படி பாவங்களுக்காக மனவந்தி மனஸ்தாபம் இல்லாமல் இறைவனிடமும் அதனாலும் அடியார்களை சும்மாவியுடன் இரக்கம் கொண்டு நீர் சேர்ந்து கொண்டவர்களின் குழந்தையை அவரை சேர்த்தருளினாக உம்மோடு பிள்ளைகளாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்தவழியாக மன்றாடுகின்றோம். நீதிமான்களின் ஆன்மா
சுற்றியுள்ள பகுதிகளும் பரவியது. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. தாயானவள் தினந்தோறும் அல்லது திருப்பலிதோறும் தவறாமல் கடந்த 9ஆம் தேதி எங்கள் அப்பாவுக்கு திருப்பலி நிறைவேற்றும் பொழுதும் அவர் முறையாக திருப்பலி பூசையில் பார்த்தேன். நன்மை வழங்கினார். நன்றாக நான் சரியில்லாமல் இவருடைய வாழ்வு ஒரு ஜெபம், எளிமையான எல்லோருக்கும் நல்லா பேசக்கூடிய ஒரு யாரையும் கடும் சொற்களால் பேசணும், நல்ல ஜெபிக்கக்கூடிய. எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க, சாமியாருக்காக நான் தினமும் ஒரு 10 மணி நேரமாக ஒப்பு கொடுப்பேன் அப்படிலாம் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி குருக்கள் மீதும் பெரிய மற்றவர்கள் மீதும் பிள்ளைகள் மீதும் நல்ல அக்கறை வாழ்க்கையிலே கஷ்டங்களை ஏற்படுத்தும். இப்படிப்பட்ட தாயாரை இந்த குடும்பம் மட்டுமல்ல நம்ம ஊரே இழந்திருக்கின்றது. ஒரு பெரிய இழப்பை நாம் சாதிக்கிறோம். பிறக்கும் மனிதர்கள் எல்லாருமே மரணித்துத்தான் ஆக வேண்டும் என்பதுதான் நேர்வு. ஆனால் அந்த இறப்பு என்பது எப்படிப்பட்ட இறப்பு என்பதுதான் கேள்வி. பிறப்பிடம் வாழ்க்கையிடம் இறப்பு, இது சாதாரண மனிதன் பார்வையில் படும் செயல். ஆனால் பிறப்பு ஒன்றுதான், ஆனால் இறப்பு மட்டும் இறைவு. வாழ்க்கை ஒன்றுதான், ஆனால் உயிர் ஒன்று என்பது வாழ்க்கையை பொறுத்து. இறப்பு எப்படி இருந்தாலும் சொல்வது 2 விதமான இறப்பு. ஒன்று பாவத்தில் இறப்பது, இன்னொன்று இறைவனில் இறப்பது. இறைவனில் இறப்பது என்று சொல்வதை விட இறைவனில் பிறப்பது என்று சொல்ல வேண்டும். அப்படி பார்க்கின்ற பொழுது நோய்கள், பலவிதமான இன்னல்கள், பலவிதமான எதிர்ப்புகள், வாழ்க்கையில் வருகின்ற சோதனைகள், இவைகள் எல்லாம் மனிதனை தாக்கும் பொழுது கூட நாம் சோகத்தின் விரக்தியின் உச்சத்திற்கு செல்லாமல் இறை நம்பிக்கையில் வாழ வேண்டும். அதுதான் முக்கியமான கேள்வி. நோயோ தனிமையோ எதிர்ப்புகளோ மனிதனை ஒன்றும் செய்ய முடியும் என்றால் நம்பிக்கை, விசுவாசம் வேண்டும். எனவே இந்த தாயானவள் தன்னுடைய வாழ்நாளில் எளிமையான வாழ்க்கையில் ஜெப வாழ்க்கையில் வாழ்ந்து பிள்ளைகளை விசுவாசத்தில் வளர்த்திருக்கிறார். எனவே இந்த தாயை நாம் நன்றியோடும் நம்பிக்கையோடும் வழியெடுக்கிறோம். இன்றைய நற்செய்தியிலே வருகின்ற நைன் நகரத்தில் ஒரு சாவை ஆண்டவர் சந்திக்கின்றார். எப்பொழுதுமே ஆண்டவர் புதுமை செய்கிற ஒரு கேள்வி கேட்கிறோம், நம்புகிறாயா? கடவுள் மீது நம்பிக்கை இருக்கிறதா? ஆனால் இந்த இடத்தில் நற்செய்தி வாசிப்பதிலே யாரையும் அவர் கேள்வி கேட்கவில்லை. அது தெரியல. ஒரு தாய் ஒரே மகன், அவனும் இறந்திருக்கிறார். அப்படி என்றால் அவர் தாயும் ஒரு கைப்பெண். அப்பொழுதுதான் தன்னுடைய தாயை பார்க்கிறார். கணவன் இல்லாமல் ஒரு தாய் தன் ஒரே மகனை இழக்கின்ற பொழுது அவர் எப்பொழுது கலங்குவார்கள். தன்னுடைய சாவை பற்றி, தன்னுடைய தாயை தவிர்ப்பை பற்றி சிலுவையில் அவர் முன்கூட்டியை கேள்வி பார்க்கிறார். எனவேதான் எதையுமே கேட்காமல் பாடையை கொள்கிறார். காரணம், அந்த கைகள் தாய் தன் மகனுடைய இழந்ததனால் கண்ணீர் அவர் உள்ளத்தை கொண்டார். இந்த கண்ணீர் அவர் உள்ளத்தை கொண்டவுடன் அவர் கை அந்த பாடையை பற்றி அந்த சிறுவனை எழுப்புகிறார். விசுவாச கண்ணீர். இந்த இடத்திலே அவருடைய விசுவாசம் தான்
தாய் விசுவாசத்தால் விண்ணகத்திற்கு அவரை அழைத்து செல்லும். எனவே இதுவரை நாம் ஜெபிக்கும், இவருக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னோம். இனிமேல் நீங்கள் இவர் வழியாக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னோம். திரேசமாவிடம் ஜெபிக்க வேண்டும் என்றால் அவர் இறைவனோடு முகமுகமாக தரிசித்துக் கொள்கிற இடத்தில் இருக்கிறார். அந்த நம்பிக்கையோடு உங்கள் தாயிடம் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். உங்கள் தாய்க்காக ஜெபிக்கின்றோம் என்பதும் உங்கள் தாயிடம் ஜெபிக்க வேண்டும் என்பதும் இன்றைய நாளில் பார்க்க வேண்டும். இந்த தாய் என்ன சொல்கிறார்? பிள்ளைகள் ஒட்டினார்கள். பிள்ளைகள் தன்னுடைய தந்தையை நலத்தை காப்பாற்ற நான் தான் காப்பாற்றுவேன் போட்டி போட வேண்டும். நாயா காப்பாற்றாலும் போட்டு போடுவேன். உங்களுடைய தாயினுடைய விசுவாசம், அன்பு நிறைவடைய வேண்டும் என்றால் இனிமேல் உங்களுடைய தந்தையை அவரை நல்ல முறையில் பார்ப்பார்கள். இவர் இருக்கும் வரை அவர் இருவருக்கும் பிரச்சனை இல்லை. சாப்பாட்டுக்கு கொஞ்சம் கஷ்டம் இருந்தாலும் ஒரு சுலபத்தை பார்த்துக்கும் போது அவரை இவர்கள் பார்க்கும்போது அதுவே தெரியாது. ஆனால் இன்னொரு இல்லாத போது அந்த தாயை அந்த தந்தையை நாம் பார்க்கணும். மாணவர் இயேசு கிறிஸ்துவின் பாவங்களால் அனுபவம் அனைத்து முடிவில்லாத சகோதர சகோதரிகளே, உங்களுடைய இதுவான திருப்பலி எல்லாம் தந்தையாக எங்களுக்கு செய்யுங்கள். ஆண்டவரே, உம்மடியாக உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அதனால் எங்களை பற்றியுள்ள பரிகார முயற்சியை முன்னிட்டு அவர் வாழ்வுக்கு தேர்ந்தெடுவாராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை அன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள்.
மெய்யாகவே கருதி நீதி எங்கள் கடமையும் மீட்பு கூடிய செயலுமாகும். கிறிஸ்துவின் மேன்மையான மீட்பின் எதிர்நோக்கி எங்களுக்கு ஒளிர்கின்றது. சாவது திண்ணமெனும் நியதி எங்களை வருத்தத்தில் ஆழ்த்தினாலும் வரவிருக்கும் அழிவில்லா வாழ்வினில் உண்டியலும் வாக்குறுதி எங்களுக்கு ஆறுதல் அளிக்கின்றது. ஏனெனில் ஆண்டவரே, உன் நம்பிக்கையாளர்களுக்கு வாழ்வு மாறுபடுகிறது என்று அழைக்கப்படுவதில்லை. இந்த மன்னக வாழ்வின் உறைவிடம் அடைந்ததும் விண்ணகத்தில் நிலையான வீடு ஆயத்தமாயிருக்கின்றது. ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடு அரியணை இல்லமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அடைகள் அணித்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரை நீர் மெய்யானவரை தூய்மை அழைத்திருக்கும் சார்பு உடைய ஆவியின் குழந்தை காணிக்கைகளை சொன்ன வேலை எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலுமாக எங்களுக்கு இதை மாறுவதாக. அவர் பாடுபட உடன்களின் கடனை எடுத்து அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்த வல்லமே உதவுகிறது. கிண்ணத்தையும் எடுத்து மக்கள் குறித்தான் சிலருக்கு கலைத்தால் கூறியதாம். அவை பெற்று பரப்புங்கள், ஏனெனில் புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம் இது பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை வாழ்ந்த நமத்தை உட்படுத்தும் எண்ணத்தையும் உன் திருவிழா வழிபடிய தந்தை ஏற்றுக்கொண்டே எனவே உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். மேலும் கிறிஸ்துவின் முதலில் மக்களும் எங்களுக்கு ஆவியாகவும் சேர்க்க வேண்டும் தாழ்வுடன் ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் சிறு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் பிரான்சிஸ் கலிஸ், எல்லா திருடங்களாகிய அனைவரோடும் உங்கள் திருவாவை அன்று நிறைவு பெற செய்கிறோம். நீர் இவ்வுலகில் உண்மையிலும் அழைத்துக் கொண்ட எங்களுடைய சகோதரி தெரேசா என்னும் உம் அதிகாரை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவர் இறப்பு இணைக்கப்பெறும் இவர் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்க செய்தருளும். மேலும் உயிர்த்தெழுந்ததின் நோக்குடன்
சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக உரிவு ஏற்றரும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருப்புதர்கள், இவ்வுலகில் கொண்டவராயிருந்தோர் ஆகிய புனித அனைவரோடு நாங்கள் நிலைப்பாட்டில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ் சேர்த்தும் வரம் அருள உம்மை நல்வாழ்த்துகிறோம். இவர் வழியாக இவரோடு வழி எல்லாம் தந்தையின் தூய ஆவியாரின் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. வீடுகளை கட்டளையாக பெற்று நாம் அனைவரும் இருப்போம். ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்து இடைவெளிகள் வாழ்நாள் அமைதியை கழித்தவர்களும் நன்றாடுங்கள். முதலக்கத்தில் உதவியாக நாங்கள் பாவத்திலே விடுதலை பெற்று யாரும் கலக்கம் நலமாக சொல்வார். நாம் நம்பியிருக்கும் தேவைக்காக எமைப்பராக இயேசு கிறிஸ்துவை காத்து வருகின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு செய்து அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன். திருப்பவர்களுக்கு உங்களுடைய எங்கள் பாவங்களை பாராட்டும் திருவாவை நம்பிக்கையின்றோம். உமது திருமணத்திற்கு ஏற்பதற்கு அநீதியை ஒன்றுமே வருகிறது என்று வாழ்ந்தார் செய்வதே ஆண்டவருடைய உங்களுடைய உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சன்னரின் உங்களை பாவங்களை போக்கும் சன்னரிலிருந்து கிடைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேர் பெற்றவர்கள்.
வேண்டுகின்றோம். எங்கள் சகோதரி திரேசம்மாளின் ஆன்மா உமது உடன்படிக்கையில் பங்கேற்க உன்னதி அவரது பலியின் ஆற்றலாக நிறைவேற்றி கிறிஸ்துவின் அமைதியில் திரும்பி பெருங்குள்ள செய்தியாக என்றென்றும் வாழ்ந்த ஆட்சியின் வழியாக